வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக நீண்ட வரலாற்று பயணத்துக்குள்ள போக போறோம். சுமார் 500 வருஷங்கள். ஒரு பிரம்மாண்டமான தேசம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட சுதந்திரத்தை இழந்துச்சுங்கிற கதையை தான் நாம பார்க்க போறோம். வாங்க, இந்த வரலாற்றுக்குள்ள ஆழமா பயணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். வாசனை பொருட்களையும் துணிமணிகளையும் வாங்க வந்த ஒரு வியாபார கூட்டம் எப்படி இந்த முழு நாட்டையும் ஆளக்கூடிய சக்தியா மாறினாங்க? வாங்க, இந்த கேள்விக்கான பதிலை தான் நாம ஒன்னா சேர்ந்து தேட போறோம். நம்ம கதை இங்கே இருந்து தான் தொடங்குது. அதாவது 15ஆம் நூற்றாண்டுல. அப்போ இந்தியா செல்வச்செழிப்போட இருந்துச்சு. இங்கிருந்த வளங்கள், குறிப்பா மசாலா பொருட்கள் உலகத்தையே நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வச்சுது. அப்படி ஈர்க்கப்பட்டவங்கள்ல ஐரோப்பியர்களும் இருந்தாங்க. ஆனா பாருங்க, அவங்க எல்லாரும் ஒன்னா வரல. முதல்ல 1498ல போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க. அவங்கள தொடர்ந்து டச்சுக்காரங்க, அப்புறம் 1600ல ஆங்கிலேயர்கள், கடைசியா பிரெஞ்சுக்காரங்கன்னு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்தாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான்: வியாபாரம், வியாபாரம், வியாபாரம் மட்டுமே. இந்த வியாபார போட்டியில ஒரு முக்கியமான ஆட்டக்காரர் உள்ள வராரு. அதுதான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. 1600ல ஆரம்பிச்ச இந்த கம்பெனியோட வேலை இந்திய பெருங்கடல் பகுதியில வியாபாரம் பண்றது தான். மசாலா, பருத்தி, பட்டு, டீ இது மேல மட்டும்தான் அவங்களோட ஆரம்பகால கவனம் இருந்துச்சு. ஆனா அந்த வியாபார நோக்கம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. போக போக கிழக்கிந்திய கம்பெனியோட குறிக்கோள் மாற ஆரம்பிச்சது. வியாபாரத்திலிருந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சாங்க. இதுதாங்க இந்திய வரலாற்றோட மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை. இப்ப இங்க பாருங்க, அவங்களோட மாற்றம் எவ்வளோ தெளிவா தெரியுது. வியாபாரம்ங்கிற குறிக்கோள் அதிகாரம்னு மாறுது. மசாலா வாங்க வந்தவங்க நம்ம நிலத்தையும் வரி வசூலிக்கிற உரிமையும் குறிவைக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அவங்க பயன்படுத்தின ஒரு தந்திரம் தான் பிரித்தாளும் சூழ்ச்சி. நம்ம இந்திய மன்னர்களுக்குள்ள இருந்த சண்டைகளை தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. இந்த வருஷம் 1757. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருஷம் இந்தியாவோட தலையெழுத்தையே மொத்தமா மாத்தி போட்டுடுச்சு. ஆமாங்க, அதுதான் பிளாசி போர். இந்த போர்ல கிழக்கிந்திய கம்பெனி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க வெறும் வியாபாரிங்கிற நிலையில இருந்து இந்தியாவின் ஒரு பெரிய இராணுவ மற்றும் அரசியல் சக்தியா உருவெடுத்தாங்க. சொல்லப்போனா அப்பவே அவங்க உண்மையான ஆட்சியாளர்களா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கம்பெனியோட ஆட்சி இந்தியா முழுக்க பரவுது. ஆனா ஆட்சி விரிவாக மக்கள் மேல அடக்குமுறையும் அதிகரிக்குது. மக்களோட கோபம் ஒரு எரிமலை மாதிரி உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியா அது ஒரு நாள் வெடிச்சுது. அந்த எரிமலை வெடிச்ச வருஷம்தான் 1857. சிப்பாய் கழகம்னு சொல்லப்படுற அந்த நிகழ்வு கம்பெனி ஆட்சிக்கு எதிரான ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி. இத நம்ம முதல் இந்திய சுதந்திர போர்னு கூட சொல்றோம். வட இந்தியா முழுக்க பரவின இந்த கிளர்ச்சி பிரிட்டிஷ் ஆட்சியையே ஆட்டம் காண வச்சுது. இந்த கழகத்தோட விளைவுகள் ரொம்ப முக்கியமானது. 1, கிழக்கிந்திய கம்பெனியோட கதை முடிவுக்கு வந்தது. 2, இந்தியா நேரடியா பிரிட்டிஷ் ராணியோட கட்டுப்பாட்டுக்கு கீழே போச்சு. 3, விக்டோரியா மகாராணி இந்தியாவின் பேரரசியா அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது கம்பெனி ராஜ் முடிஞ்சு பிரிட்டிஷ் ராஜ் ஆரம்பிச்சது. பிரிட்டிஷார் நேரடியா ஆள ஆரம்பிச்சதும் சுதந்திரத்துக்கான தாகம் அடங்கிடல. சொல்லப்போனா அது இன்னும் அதிகமாச்சு. இந்தியர்கள் கிட்ட அது ஒரு முறையான தேசிய இயக்கமா உருவெடுக்க ஆரம்பிச்சது. இதுதான் அந்த நீண்ட போராட்டத்தோட கடைசி அத்தியாயம். 20ஆம் நூற்றாண்டில சுதந்திர போராட்டம் பயங்கர வேகம் எடுக்குது. 1905ல வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டம் ஒரு பெரிய தீய பத்த வச்சது. 1919ல நடந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை அந்த தீயில பெட்ரோல் ஊத்துன மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் காந்தியோட உப்பு சத்தியாகிரகம், கடைசியா 1942ல வெள்ளையணி வெளியேறு இயக்கம்னு ஒவ்வொரு போராட்டமும் சுதந்திரத்தை நம்ம பக்கத்துல கொண்டு வந்துச்சு. இந்த போராட்டத்துக்கு மகாத்மா காந்தி, நேரு, பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ்னு நிறைய தலைவர்கள் வழிகாட்டினாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் தலைவர்களோட போராட்டம் மட்டும் இல்ல, பேர் கூட தெரியாத லட்சக்கணக்கான சாதாரண இந்திய மக்களோட தியாகத்தால உருவான ஒரு மாபெரும் இயக்கம் இது. பல வருஷ போராட்டம், எண்ண முடியாத தியாகங்கள், இது எல்லாத்துக்கும் அப்புறம் அந்த நீண்ட பயணத்தோட முடிவு நெருங்கி வந்துச்சு. ஒரு இருண்ட காலத்தோட முடிவும் ஒரு புதிய தேசத்தோட தொடக்கமும் நிகழ்ந்துச்சு. 1947 பல 100 வருஷ போராட்டத்தோட உச்சகட்டமான அந்த வருஷம். கோடிக்கணக்கான இந்தியர்களோட கனவு நனவான ஒரு தருணம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திர காற்ற சுவாசிச்சது. ஆனா அந்த சந்தோஷத்தோட சேர்த்து இந்திய பிரிவினைங்கிற ஒரு மிகப்பெரிய துயரமும் நடந்துச்சு. ஒரு புதிய தேசம் பிறந்தது உண்மைதான். ஆனா அந்த பிறப்பு ஒரு பெரிய வலியோட தான் நிகழ்ந்தது. அப்போ வியாபாரம் செய்ய வந்தவங்க ஆட்சியாளர்களா மாறினதிலிருந்து ஆரம்பிச்சு போராடி சுதந்திரம் வாங்கினது வரைக்குமான இந்த நீண்ட பயணம்
நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இந்த வரலாற்றிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இதுதான் இன்றைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. யோசிச்சு பாருங்க.